வணக்கம். இந்த வீடியோல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுடைய வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க. 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது ஸ்ரீரங்கம் தான். அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸான திருப்பதியை பத்தி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாத வைணவர்களுடைய இன்னொரு முக்கியமான கோயில் அப்படின்னு சொன்னா அது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில். அதாவது நம்ம அத்திவரதர் வைபவம் அப்படின்னு கொண்டாடணும் பாத்தீங்களா, அந்த அத்திவரதர் இருக்கக்கூடிய கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் தான் வைணவர்களுடைய இன்னொரு முக்கியமான கோவில். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், அதே வரிசையில் இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலும் ரொம்ப முக்கியமான கோவில். சிவபெருமானுடைய கோவில் காமாட்சி அம்மனுடைய கோயிலோட சேர்ந்து எந்த பெருமாள் கோயிலும் சேர்ந்து மும்மூர்த்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமையை இந்த காஞ்சிபுரத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே கோவில் நகரம். இங்க ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு. அதுலயும் ஏகப்பட்ட பெருமாள் கோயில்களும் இருக்கு. இந்த அத்தனை பெருமாள் கோயில்களுக்கும் பெரிய கோயில் அப்படின்னு சொன்னா இந்த வரதராஜ பெருமாள் கோவில் தான். ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய சாமியுடைய அந்த நாமம், அவருடைய அந்த பேர் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த உலகம் பூரா ஏகப்பட்ட ரங்கநாதர் கோயில் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கிட்ட இருந்துதான் அந்த பேரு உலகம் பூரா பரவுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி எத்தனையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வரதராஜன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்களே, எந்த பேரெல்லாம் எங்கிருந்து உதிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் இருந்து தான், இந்த பெருமாள் கிட்ட இருந்துதான். சரி, வரதராஜ பெருமாள் அப்படின்னு இந்த சாமிக்கு பேர் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம், அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, வரதராஜர் அப்படின்னு சொன்னா வரங்கொடுக்கக்கூடிய ராஜர், வரங்கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். சரி, யாருக்கு இவர் வரம் கொடுத்தாரு, என்ன வரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரம்மனுக்கு வரம் கொடுத்திருக்காரு, இந்திரதேவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறாரு, பிரகஸ்பதி, நாரதர், பிருகமுனிவர், அனந்தாழ்வார்னு சொல்லப்படக்கூடிய ஆதிசேஷன், இப்படி ஏகப்பட்ட பேருக்கு இந்த காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமாள் வரங்களை வாரி கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு பேரே வரங்கொடுக்கக்கூடிய பெருமாள், வரதராஜ பெருமாள் அப்படின்னு பேரு. ஆதி காலத்துல எல்லாம் இந்த காஞ்சிபுரத்துக்கு பேரு கச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருவரங்கம், திருப்பதி, திருக்கச்சி அப்படின்னு சொல்லி வைணவத்துல சொல்லுவாங்க. வைணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட கோயில்கள், ஏகப்பட்ட வைணவ திவ்ய தலங்கள், இன்னும் எத்தனையோ பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் கோவில் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னாங்கன்னா, நாங்க கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கோவில் அப்படின்னு சொல்றது திருவரங்கத்துல, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை மட்டும்தான் அவங்க கோவில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற எந்த மலையும் கிடையாது, திருமலை திருப்பதியை மட்டும்தான் வைணவர்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத போல பெருமாள் அப்படின்னு சொன்னாலே, பெருமாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த பெருமாள், எத்தனையோ பெருமாள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய காஞ்சியில திருக்கச்சியில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மட்டும்தான் அவங்க பெருமாள் அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையில சொல்லி அவங்க அடையாளப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு வைணவத்துடைய ரொம்ப முக்கியமான கோயிலாக இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வர போறோம். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜெகதாச்சாரியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமானுஜ சுவாமி இங்க காஞ்சிபுரத்துல தான் அவர் சின்ன வயசுல வேதம் படிச்சதுல இருந்து அவருடைய ஒரு முக்கியமான குருநாதர், ஒரு முக்கியமான ஆச்சாரியாரும் இந்த திருக்கச்சி, இந்த காஞ்சியை சேர்ந்தவராகவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போய் மிகப்பெரிய வைணவ தொண்டாற்றி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதங்கள்ல எப்படி சேரணும் அப்படின்னு நமக்கு வழிவகை காட்டிட்டு போனாரு. இப்படி ராமானுஜர் பல வருஷ காலமாக தங்கி அவர் வாழ்ந்து அவர் பாதம் பட்ட பூமியாக இந்த காஞ்சிபுரம் இருக்குது. நம்ம இந்தியாவில் 7 முக்தி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 முக்தி ஸ்தலங்கள்ல காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான முக்தி ஸ்தலம். இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சின்ன குன்று மேல இருக்கிறாரு, அத்திகிரி அப்படின்னு சொல்லி அந்த குன்றுக்கு பேரு. ஆனா நம்ம சாதாரணமா பார்க்கும்போது நமக்கு எதுவும் ஒரு குன்று மாதிரி இருக்காது. ஆனா ஆதி காலத்துல பெருமாள் ஒரு குன்று மேலதான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுது. இப்பவும் இந்த வரதராஜ பெருமாளை நம்ம தரிசிக்க போகும்போது அந்த கருவறையானது கொஞ்சம் மேடான பகுதியாக ஒரு 24 படிக்கட்டுகளை தாண்டி அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு உயரமான ஒரு சின்ன குன்று மேலதான் வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு. நம்மெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருப்போம், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா
குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அந்த பாட்டுல குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வரதன், அந்த குன்றுக்கு மேல நிற்கின்ற வரதன் வேற யாரும் கிடையாது, இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தான். குன்று மேல ஏறி மேற்கு திசையை பார்த்து நின்ற கோலத்துல பேரருளாளன் அப்படின்னு பேர் வாங்கி தேவாதி தேவனாக, தேவ பெருமாளாக, தேவாதி ராஜனாக, தேவராஜனாக, வரதராஜனாக இப்படி ஏகப்பட்ட திருநாமங்களோட இந்த பெருமாள் கோயில் வாங்கியிருக்கிறாரு. அவர் வரதராஜன் அப்படின்னு பேர் வாங்கினதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு. அவர் நிறைய பேருக்கு, நிறைய சாமிமார்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா பேரருளாளன் சொல்றோம், தேவ பெருமாள்னு சொல்றோம், இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இவருக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அவருடைய வரலாறு, எப்படி பெருமாள் இங்க வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற வரலாறை நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலை பத்தின நிறைய சிறப்பம்சங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல சாமியுடைய வரலாறு. பிரம்மதேவர் ஒரு சமயத்துல இந்த காஞ்சிபுரத்துல வச்சு ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ணாருன்னு சொல்லப்படுது. ஏன் அந்த யாகத்தை பிரம்மதேவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, படைப்பு தொழில் பண்ணக்கூடிய பிரம்மதேவருக்கு ஞாபக மறதி உண்டாய் போச்சு. அதனால அவருடைய அந்த படைப்பு தொழில அவர் மறுபடியும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த யாகத்தை வளர்க்கிறாரு. ஆனா ஒரு யாகம் அப்படின்னு அவர் பண்ண போறாருன்னு சொன்னா தன்னுடைய மனைவியோட சேர்ந்து அவர் அந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில பிரம்மதேவர் தன்னுடைய மனைவி சரஸ்வதி தேவியை கூப்பிடாம அந்த யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த யாகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே யாகத்தை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக மனைவி கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது பிரம்மதேவர் சரஸ்வதியை தான் ஏற்கனவே கூப்பிடல, அவங்க கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மற்ற மனைவிமார்கள் காயத்ரி தேவி, சாவித்ரி தேவி இவங்க ரெண்டு பேரையும் துணைக்கு கூப்பிட்டு அந்த யாகத்தை முடிக்க பார்க்கிறாரு. இதனால ஏற்கனவே கோபத்தில் இருந்த சரஸ்வதி தேவி தன்னை கூப்பிடாம எப்படி யாகத்தை இவர் முடிக்கிறார்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் நடத்தக்கூடிய அந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக சரஸ்வதி தேவி வேகவதியாக, வேகவதி என்ற ஒரு ஆறாக பெருகி வந்து அந்த யாகத்தை இந்த காஞ்சிபுரத்தில் அழிக்க முற்படுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பிரம்மதேவர் விஷ்ணு பரமாத்மாவை வேண்ட போக பெருமாள் வந்து இந்த சரஸ்வதி தேவி வேகவதியாக அந்த ஆறாக பாஞ்சு வராங்களே, அவங்க வரக்கூடிய வழியில அவர் சயன கோலத்தில் படுத்துறாரு. இப்படி பெருமாள் அந்த ஆறு வரக்கூடிய வழியில படுத்ததுனால சரஸ்வதி தேவி வெட்கி போய் பெருமாள் மேல மோதாம பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால பிரம்மதேவருடைய அந்த யாகமும் காப்பாற்றப்படுது. அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாகத்தையும் காப்பாத்தி பிரம்மதேவனுக்கு வரத்தையும் கொடுக்கிறதுக்காக பெருமாள் அந்த யாக குண்டத்திலிருந்தே புண்ணிய கோடி விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுடைய அந்த விமானத்துக்கு, அந்த கருவறை விமானத்துக்கு பேரு புண்ணிய கோடி விமானம்னு சொல்லப்படுது. அந்த விமானமானது பிரம்மதேவருடைய அந்த யாக வேள்வியிலிருந்து கிளம்பி வந்து அந்த புண்ணிய கோடி விமானத்துக்கு மேல பெருமாள் சங்கு சக்கரங்களை தாங்கி கையில கதையை பிடிச்ச மாதிரி பிரம்மதேவருக்கும் அங்க இருந்த எல்லா தேவர்களுக்கும் காட்சி கொடுத்து பிரம்மதேவருக்கு அவர் கேட்ட வரத்தையும் கொடுத்தார்னு சொல்லப்படுது. இப்படித்தான் காஞ்சிபுரத்தில் முதல்ல பெருமாள் வரங்கொடுக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் உருவாகி நின்னாரு. இப்போ பிரம்மதேவர் அவருடைய யாகத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த பெருமாளை தரிசிச்சார் பாத்தீங்களா. அந்த பெருமாளை அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியே ஒரு அத்தி மரத்துல அந்த பெருமாளை வடிச்சு வச்சு இங்க காஞ்சியில வச்சு அவர் முதல்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பிட ஆரம்பிச்சாரு. அப்படி முதல்ல காஞ்சிபுரத்துல உருவான அந்த பெருமாள் அத்தி மரத்துல உருவான அந்த அத்தி வரதராஜராக அந்த அத்தி வரத பெருமாள் தான் உருவானாரு அப்படிங்கிற முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு தெரியும் அத்திவரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமியானவர் இங்கே கோயில்ல கருவறைக்குள்ள இல்ல, அவரு ஒரு தெப்பத்துக்கு கீழே இருக்காரு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியும். ஏன் அவர் தெப்பத்துக்கு கீழே போனாரு? ஆதியில பிரம்மதேவர் வச்சு கும்பிட்ட சாமி யாரு? இந்த அத்திவரதர் தான், அதாவது அத்தி மரத்தால செய்யப்பட்ட வரதர் தான். இப்போ நம்ம கருவறையில பார்க்கக்கூடிய சாமி மரத்தால செய்யப்பட்ட சாமி இல்லையே, அந்த ஆதிசாமி ஏன் தெப்பத்துக்கு கீழே போனாரு? அத்திவரதர் கருவறையை விட்டுட்டு அந்த தெப்பத்துக்கு கீழே போனதுக்கு பின்னால ரெண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சமயத்துல, அதாவது பின்னால ஒரு சமயத்துல பிரம்மதேவர் ஒரு யாகத்தை வளர்க்கிறாரு. அப்படி யாகம் வளர்க்கும் போது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த தீயானது ஏற்கனவே இங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்திவரதர் மேல கொஞ்சம் பட்டு அவருடைய சிலையானது
கொஞ்சம் பின்னப்பட்டு போயிருது. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் பெருமாள் கிட்ட வேண்டி நிற்க இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெருமாளே சொல்லியிருக்காரு, என்ன கொண்டு போய் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பம், அந்த தெப்பத்துக்கு பேரு அனந்த தீர்த்தம், அனந்த சரஸ் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தீர்த்தத்துக்கு கீழே போய் என்ன சயன கோலத்தில் வையுங்க அப்படின்னு பெருமாளே பிரம்மதேவருக்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த யாக தீயினால அந்த சிலையானது கொஞ்சம் பின்னப்பட்டு போயிட்டதுனால அந்த குளத்துக்கு கீழே வைக்கும் போது அவர் குளிர்ந்த நிலையிலேயே இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் அந்த குளத்துக்குள்ளேயே இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிப்பாரு அப்படின்னு நம்பப்படுது. இது ஒரு விஷயம். இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா 1100கள் வாக்கிலேயோ இல்ல 1600கள் வாக்கிலேயோ நிறைய அந்நிய படையெடுப்புகள் நம்ம மண்ணு மேல நடந்துச்சு. அதுல ஸ்ரீரங்கம் கோயிலெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அந்நிய படையெடுப்பு நடக்கும்போது நம்முடைய அத்திவரத பெருமாளுடைய சிலையில கொஞ்சம் பின்னமாகி போயிருச்சு. அதனாலதான் அவர் தெப்பத்துக்கு கீழே கொண்டு போய் வைக்கப்பட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதெல்லாம் இல்ல, அந்த அந்நிய படையெடுப்பு நடக்கும்போது பெருமாளை காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கண்ணுல எல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு வெள்ளி பேழைக்குள்ள வச்சு நம்முடைய பெருமாளானவர் தண்ணிக்குள்ள இறக்கி வைக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா பல காலமாக அந்நியர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெருமாளை வெளியே எடுக்க முடியாமலே போயிருது. ஒரு 40 வருஷங்கள் கழிச்சு தான் பெருமாளானவர் வெளியே எடுக்கப்பட்டாரு. அதன் நினைவாகத்தான் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதர் மேல வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அனந்த சரஸ் குளத்துக்குள்ளேயே போயிடுறாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. சோ அத்திவரதர் அந்த குளத்துக்குள்ள போனதுக்கு பின்னால ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது. அப்படின்னா இப்போ கருவறையில் நிற்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாள், அந்த தேவராஜ பெருமாள் யாரு அப்படிங்கறதான் கேள்வி வரும். தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு, தேவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக வரதராஜ பெருமாள், தேவ பெருமாள், தேவாதி ராஜன் இப்படின்னு நிறைய பேர் வாங்கின நம்முடைய பெருமாள் தேவராஜ பெருமாள் இப்போ கருவறையில் நிற்கக்கூடியவர் காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்ச தூரத்திலே இருக்கக்கூடிய பழைய சீவரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயில் இருந்து தான் எங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கோயிலுக்குள்ள வந்து சேர்ந்திருக்காரு. ஏன் அப்படி வந்து சேர்ந்தாருன்னு நமக்கு பதில் தெரியும். ஏன்னா ஆதியில இருந்த அத்திவரதர் சிலை ஏதோ ஒரு காரணத்துக்காக தெப்பத்துக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால வேற ஒரு மூலவர் சிலை தேவை அப்படிங்கிறதுக்காகத்தான் பழைய சீவரம், காஞ்சிபுரம் பழைய சீவரத்தில் இருக்க லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் இருந்து அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி பழைய சீவரத்தில் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் இங்க வந்து சேர்ந்ததுனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாட்டு பொங்கல் அன்னைக்கு பழைய சீவரம் கோயில் இருக்கக்கூடிய பெருமாள் இங்க நம்முடைய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்ந்ததுனால தான் வருஷா வருஷம் ஒரு தடவை மாட்டு பொங்கல் அன்னைக்கு, அந்த தை மாசத்துல வரக்கூடிய மாட்டு பொங்கல் அன்னைக்கு அங்க பாரிவேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவம் நடக்கும். இந்த பாரிவேட்டை வைபவத்துக்காக வரதராஜ பெருமாள், வரதராஜருடைய உற்சவர் பழைய சீவரத்துக்கு, பழைய சீவரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை கோயிலுக்கு எழுந்தருள்வாரு. அங்க போய் தன்னுடைய சொந்த கோயிலான அந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளுடைய கோயிலுக்கு போய் பழைய சீவரம் லட்சுமி நரசிம்ம பெருமாளையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து மலை மேல இருந்து இறங்கி வர ஆரம்பிப்பாரு. இறங்கி வந்து காலவாக்கம் சீனிவாச பெருமாள், காவான் தண்டலம் லட்சுமி நாராயண சுவாமி, திருமுக்கூடல் வெங்கடேச பெருமாள், இந்த 5 பெருமாள்களும் சேர்ந்து அந்த மிகப்பெரிய வைபவத்தை பார்ப்பாங்க. பாலாறு, செய்யாறு, வேகவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 ஆறுகளும் சேரக்கூடிய அந்த இடத்தை தான் திருமுக்கூடல்னு சொல்லுவாங்க. சோ இந்த திருமுக்கூடல்ல வச்சு தான் பாரிவேட்டைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான வைபவத்தை தை மாசம் நம்முடைய வரதராஜ பெருமாள் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காட்டி அருள்றாரு. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு பேரு பெருந்தேவி தாயார் அப்படின்னு பேரு. மகாலட்சுமி தாயாருக்கு பெருந்தேவி தாயார் அப்படின்னு இந்த கோயில்ல பேரு. இந்த கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, அந்த புண்ணிய கோடி விமானம் அது ஒரு முக்கியமான சிறப்பு. இங்க காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில்ல காமகோடி விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய விமானத்தை ருத்ரகோடி விமானம்னு சொல்லுவாங்க. இங்க பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விமானத்துக்கு புண்ணிய கோடி விமானம்னு பேரு. சித்திர மாசத்துல ஒரு திருவோண நட்சத்திரத்துல தான் சங்கு சக்கரத்தை ஏந்திக்கிட்டு கதாதாரியாக நம்முடைய பிரம்மதேவருக்கும் மற்ற எல்லா தேவர்களுக்கும் பெருமாள் காட்சி கொடுத்திருக்காரு. நம்ம நல்லா கவனிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும், அத்திவரதருடைய அந்த உற்சவம், அந்த வைபவம் 2019 நடக்கும்போது சில நாட்களுக்கு சாமி படுத்த நிலையில சயன கோலத்தில் காட்சி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுத்திருப்பாரு. இதுல நல்லா பார்த்தோம்னா அதே மாதிரி சங்கு சக்கரங்களை தாங்கிக்கிட்டு கையில கதாதாரியாக ஒரு உண்மையிலேயே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சாமியாகத்தான் அந்த அத்தி மரத்தில் அவருடைய சிலையானது இருக்கும். ஏன்னா புண்ணிய கோடி விமானத்து மேல சாமி நின்ற கோலத்தில் தான் காட்சி கொடுத்தாரு.
பொதுவாகவே ஒரு அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொன்னா அவர் கையை வச்சு தலையை தாங்கின மாதிரி அனந்த சயனனாகத்தான் காட்சி கொடுப்பாரு. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் உண்மையான காட்சி அந்த காலத்துல நின்ற கோலமாகவே இருந்திருக்கு. அவர் வெள்ளிப்பேழைக்குள்ள வச்சு அந்த அனந்த சரஸ் குளத்துக்குள்ள போறதுக்காகத்தான் படுக்க வைக்கப்பட்டாரு. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய சாமியுடைய ஆதி தோற்றமானது நின்ற கோலம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அப்புறம் இந்த குளத்தை பத்தி பேசுறமே, அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அந்த குளம், இதுக்கான பெருமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆதி காலத்துல அனந்தன் சொன்னா ஆதிசேஷன் இந்த கோயில்ல வந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆதிசேஷன் தவம் செஞ்ச இடம் தான் அனந்த தீர்த்தம் அப்படிங்கிற பேர்ல இப்போ சாமி அத்திவரதர் அவர் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த தெப்பமாக இருக்கு. இந்த அனந்த சரஸ் உருவானதுக்கு பின்னால இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது பத்ம புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, வராக மூர்த்தியாக சாமி உருவெடுத்து வந்து அசுரனால புடிச்சு வைக்கப்பட்டிருந்த பூமாதேவியை காப்பாத்தி தன்னுடைய வராகமூர்த்தி அந்த பன்றி மூர்த்தி தன்னுடைய கொம்பால குத்தி அந்த பூமாதேவியை மறுபடியும் மேலே கொண்டு வரும்போது அதுல அந்த கொம்பு பட்டதுனால அந்த பூமியில ஒரு துளை ஏற்பட்டு அதிலிருந்து நீரானது கொட்டி இந்த அனந்த சரஸ் அப்படிங்கிற தீர்த்தமானது உருவானது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கோயிலுடைய தலவிருட்சமாக அரசமரம் இருக்குது. இந்த கோயில் ரொம்பவே ஒரு பெரிய கோயில். பெரிய கோயில்னா எவ்வளவு பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரை பக்கம் இருக்கிறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளவு பெரிய கோயில்னு தெரியும். 15 ஏக்கர் பரப்பளவுல மதுரை மத்தியில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கோயில் 23 ஏக்கர் பரப்பளவுல மீனாட்சி அம்மன் கோயிலை விடவே பெரிய கோயிலாக இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கோயில் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள்னு சொல்லி பார்த்தா ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில் கூட 25 ஏக்கர். ஸோ கிட்டத்தட்ட இந்த பெருமாள் கோயிலும் ஏகாம்பரநாதர் கோயிலும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் ஒரு 5 ஏக்கர் அளவுல தான் இருக்குது. ஆனா ஸ்ரீரங்கத்தை கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீரங்கம் கோயிலானது 156 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலை விட சிறுசு, மீனாட்சி அம்மன் கோயிலை விட பெருசு, காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயிலோட ஒத்து போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கோயில்ல 32 சன்னதிகளும் 19 விமானங்களும் இருக்கு. இந்த கோயில்ல நம்ம ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கல் சங்கிலி இருக்கு. அதுல ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட ஒரு கல்லையே சங்கிலியாக அவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இந்த சங்கிலியானது, இந்த கல் சங்கிலியானது நூற்றுக்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மண்டபத்துடைய ஓரங்களில் நம்மளால பார்க்க முடியும். 7 அடுக்கு கோபுரமாக மேற்க பார்த்த மாதிரி இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் இருக்குது. வெள்ளை கலர்ல அந்த ராஜகோபுரம் இருக்கும். இந்த கோபுரமானது 7 அடுக்கு கோபுரமாக 130 அடி உயரத்தோடு இருக்குது. அதே சமயத்தில் இந்த கோயிலுடைய மறுபுறத்தில் கிழக்கு கோபுரமானது ராஜகோபுரத்தை விட உயரமா இருக்கு. எல்லா கோயிலையும் ராஜகோபுரம் தான் உயரமா இருக்கும், மற்ற கோபுரங்கள் எல்லாம் உயரத்துல கம்மியா இருக்கும். ஆனா இங்க மேற்க பார்த்த ராஜகோபுரம், வெள்ளை கோபுரம் 130 அடியாகவும், அதே நேரத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரமானது 180 அடி உயரத்தோட இருக்குது. இந்த கோயிலுடைய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகாசி மாசத்துல நடக்கக்கூடிய 10 நாள் உற்சவம், பிரம்மோற்சவம் தான் மிகப்பெரிய திருவிழா. அங்க இந்த திருவிழாவுடைய 3வது நாள்ல கருட சேவையானது நடக்கும். இந்த கருட சேவையில மிக உயரமான குடைகள் பயன்படுத்தப்படும். இந்த வைகாசி பிரம்மோற்சவம் மட்டும் இல்லாம ஆனி சுவாதி ஆடி கஜேந்திர மோட்சம் இந்த திருவிழா சமயத்திலையும் இந்த கோயில்ல கருட சேவையானது நடக்கும். கருட சேவை நடக்கும் போது இந்த கோயில்ல ஒரு முக்கியமான வழக்கம் கடைபிடிக்கப்படும். அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கருட சேவை நடக்கும்போது சரியா ஒரே ஒரு வினாடி மட்டும் கொடைய வச்சு சாமியை மறைச்சிருவாங்க. ஏன் அப்படி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சோளிங்கர்ல இருந்த ஒரு பக்தர் பல காலமாக சாமியுடைய கருட சேவையை காஞ்சிபுரத்துக்கு வந்துருவாராம். ஒரு சமயத்துல அவரால் அந்த கருட சேவையை பார்க்க வர முடியல. அதனால சோளிங்கர்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்தங்கரைக்கு போய் அங்கிருந்து சாமியை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தத்தோட நின்று சாமி கும்பிடும் போது ஒரு வினாடி மட்டும் அந்த கருட சேவையை அவருக்கு சாமி காட்டிட்டு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு நிகழ்வு நடந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு காட்சி கொடுக்க போயிடுறாரு நம்முடைய சாமி. அந்த ஒரு வினாடி அப்படின்னு காட்டும் விதமாகத்தான் அந்த கொடையை வச்சு கருட சேவை நடக்கும்போது இவங்க சாமியை கொஞ்சம் மறைச்சு மறுபடியும் காட்டுவாங்க. புரட்டாசி மாசத்துல 10 நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். வைகுண்ட ஏகாதசி இந்த கோயிலில் சிறப்பாக நடக்கும். இன்னும் மாசம் ஏகப்பட்ட திருவிழாக்கள் இந்த கோயிலில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கோயிலுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சக்கரத்தாழ்வார், சுதர்சன ஆழ்வார்னு சொல்லப்படக்கூடிய சக்கரத்தாழ்வார் மிகப்பெரிய திருமேனியாக
16 கரங்களோடு சங்கு சக்கரங்களை தாங்கி கொண்டு இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாரு. வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்கரத்தாழ்வார இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். பிரம்மனுடைய யாக அக்னியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி பிறந்து வந்ததுனால அவருடைய முகத்தில் தழும்புகள் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால அவருக்கு நைவேத்தியம், அதாவது அவருக்கு படைப்பு வைக்கும்போது அவருக்கு மிளகாய் சேர்க்காமத்தான் அந்த பிரசாதத்தை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல சாமிக்கு பக்கத்திலேயே 2 பள்ளி உருவங்களையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பள்ளியை பார்க்கும்போது எல்லா தோஷங்களும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்ரீ சுருங்கிபேரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனிவருக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்கன்னும் இவங்க 2 பேரும் கௌதம முனிவருடைய சிஷ்யர்களாக போய் சேர்ந்திருக்காங்க. கௌதம முனிவர் பூஜை பண்றதுக்காக இந்த சிஷ்யர்கள் போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரும்போது விளையாட்டுத்தனமாக அந்த தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்காம வரும்போது அதுல பள்ளி செத்து போய் கிடந்திருக்கு. இப்படி பூஜை பண்றதுக்காக தீர்த்தம் எடுத்து வரும்போது இப்படி பள்ளி செத்து கிடக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் அந்த 2 சின்ன பசங்களுக்கும் சாபத்தை போட்டுறாரு. அந்த சாபத்தின்படி அவங்க 2 பேரும் பள்ளியா மாறி திரிய வேண்டிய கட்டாயமாய் போயிருது. அவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தா அவங்களுக்கு அந்த 2 பள்ளிகளுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கௌதம முனிவர் சொல்ல போக, இந்த 2 பள்ளிகளும் சப்தபுரின்னு சொன்னமே, மோட்சம் கிடைக்கக்கூடிய அந்த 7 புரிகள், அந்த 7 இடங்கள், அந்த 7 இடங்களுக்கு போறாங்க. கடைசியாக காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்றாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அவங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த பள்ளிகளுடைய ஆன்மாவை மட்டும் வைகுந்தத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த 2 உருவங்களையும் பஞ்சலோக சிலைகளாக மாறி என்னுடைய பக்கத்திலேயே இருங்க, என்ன தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் உங்களையும் பார்த்து தரிசிக்கும் போது அவங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி கிடைக்கும். இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த வரத்துக்கு சூரியனும் சந்திரர்களுமே சாட்சியாக இருப்பாங்க அப்படின்னு வரம் கொடுத்து வச்சாரு. அதனாலதான் இந்த கோயில்ல 2 பள்ளி உருவங்களை, தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளிம்பாங்க, இந்த உருவங்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. என்ன ஒரு கருத்து எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு சமயத்துல இந்திர தேவனை சரஸ்வதி தேவி சபிச்சிடுறாங்க அப்படின்னும், அதனால இந்திர தேவன் ஐராவத யானை மாதிரி மாறி போய் இந்த காஞ்சிபுர காட்டுக்குள்ள சுத்தி திரிஞ்சு வந்தாருன்னு அவருக்கு மோட்சம் கொடுக்கிறதுக்காக வரதராஜ பெருமாள் இங்க வந்து மோட்சம் கொடுக்கும் போது அவர் அந்த காலத்துல யானையாக மாறி இங்கெல்லாம் சுத்தி திரியும் போது அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் 2 பள்ளிகள் சாட்சியாக இருந்து பார்த்தாங்க. அந்த பள்ளிகளுடைய உருவங்கள் தான் இன்னைக்கும் கோயில் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கோயில்ல 350க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. பல்லவர்களுடைய கல்வெட்டுகள், சேர சோழ பாண்டியர்களுடைய கல்வெட்டுகள், விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய கல்வெட்டுகள், காக்கத்திய மன்னர்கள், சம்புவரையர்கள், ஹொய்சாளர்கள், இப்படின்னு ஏகப்பட்ட வம்சங்களை சேர்ந்தவங்களும் அவங்க பண்ண திருப்பணிகள் சம்பந்தமான கல்வெட்டுகள் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தேரோட்டமும் வைகாசி மாசத்துல அந்த பிரம்மோற்சவத்தோட நடந்து சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த தேரோட்டமும் மிகப்பெரிய அளவுல பிரசித்தி பெற்றது. முதல் அந்த தேரானது கிருஷ்ணதேவராய ராஜாவால செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கோயில்ல சாமி அணியக்கூடிய ஒரு முக்கியமான ஆபரணம் மகரகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெள்ளையரான ராபர்ட் கிளைவால ஒரு சமயத்துல கருட சேவை பார்க்கறதுக்காக இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ராபர்ட் கிளைவ் வந்தாருன்னு அவர் சாமிக்கு அந்த ஆபரணத்தை, அந்த மாலையை கொடுத்தாரு. அதுதான் மகரகண்டின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சாமிக்கு சாத்தப்படுது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இங்க வெள்ளையர்களுடைய கலெக்டராக இருந்த பிளேஸ் துரை அப்படிங்கிறவரும் சாமிக்கு நிறைய ஆபரணங்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. 100 கால் மண்டபம்னு சொல்லி இந்த கோயில்ல அந்த பெரிய மண்டபம் இருக்கு. அதுல கல்லாலான சங்கிலி இருக்கு அப்படிலாம் சொல்லி பார்த்தோமே, அந்த 100 கால் மண்டபத்துக்கு சாமி எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பங்குனி மாசத்துல 7 நாள் ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்துல குங்குமப்பூ தீர்த்தம் கொடுத்து சந்தன கலவையை சாத்தி ஈர துணியை போத்தி நம்முடைய சாமியை இந்த வரதராஜ பெருமாளுடைய உற்சவருக்கு அங்க விசேஷமானது நடக்கும். இப்படி குளுமையாக அந்த பங்குனி மாசத்துல கோடை காலத்துல சாமிக்கு குளுமையூட்டணும், அவருடைய உடம்பு தகிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குங்குமப்பூ தீர்த்தம், சந்தன கலவை, ஈர துணி அத்தனையும் போட்டு மாந்தளிர்ல அந்த 100 கால் மண்டபத்துல சாமியை சயனம் பண்ண வைப்பாங்க. 7 திரைகளை கட்டி சாமிக்கு அந்த பூஜையானது நடக்கும். அதுதான் அந்த 100 கால் மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூஜை. இந்த கோயில் இருக்கக்கூடிய தாயாருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னமே பெருந்தேவி தாயார். அந்த பெருந்தேவி தாயாருக்கு தங்க தாயார்னே ஒரு பேர் இருக்கு. ஒரு சமயத்தில் பக்தனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு தங்க மழையை இந்த பெருந்தேவி தாயார் பொழிய வச்சாங்க. ஒரு ஏழையுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக தங்கத்தாலேயே மழை பொழிய வைத்த தாய் அப்படிங்கிற பெருமையும் இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு இருக்கு. எந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை எக்கச்சக்கமான வம்சத்தை சேர்ந்தவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் 1050களில் சோழர்கள் தான் முதல்ல இந்த கோயிலை விஸ்தரிச்சு கட்ட ஆரம்பிச்சாங்க. சோழர்கள் என்னதான் சைவர்களாகவே இருந்தாலும்
ஆனாலும் அவங்க வைணவத்துக்கும் நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கோயில் ஒரு மிகப்பெரிய உதாரணம். எப்படி அவங்க சிதம்பரத்துக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே ஸ்ரீரங்கத்துக்கும் இங்கே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலோட சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான வைணவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஏற்கனவே நம்ம ராமானுஜ சாமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா திருக்கச்சி நம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமானுஜ சாமியுடைய ஆச்சாரியாரா ஒரு சாமி இருந்திருக்காரு, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்கச்சி நம்பி, திருக்கச்சினா ஏற்கனவே சொன்னோம், கச்சினா காஞ்சி, ஸோ காஞ்சிபுரத்து நம்பி, காஞ்சிபுரத்து ஆச்சாரியாக இருந்தாரே. இவருடைய சொந்த ஊர் எங்கன்னா இப்போ மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி, பூந்தமல்லியில தான் இவருக்கு வீடு இருந்துச்சு. ஆனால் தினமும் காஞ்சிபுரத்துக்கு அவர் அங்கே இருந்து கால்நடையாகவே வந்து சாமிக்கு அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருந்து மலர்களை பறித்து கொண்டு வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அதை தொடுத்து போட்டு தினமும் சாமிக்கு ஆலவட்டம் வீசக்கூடிய, அதாவது விசிறி வீசக்கூடிய ஒரு கைங்கரியத்தை இந்த திருக்கச்சி நம்பின்னு சொல்லக்கூடிய சாமி தினமும் பண்ணி வந்திருக்காரு. அவர் கூட இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் பேசுகிற அளவுக்கு இவங்க 2 பேருக்குமான அந்த புரிதல் இருந்துச்சு. இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெருமாள் பதில் சொல்லுவார். பெருமாள் நிறைய நல்ல விஷயங்களை திருக்கச்சி நம்பிகளுக்கு சொல்லுவார். ராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கூட இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பி வழியாக திருக்கச்சி நம்பிகளுக்கு அந்த பதிலை கொடுத்து ராமானுஜருக்கு தெளிவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவில் இங்கே திருக்கச்சி நம்பிகளுடைய சாமிக்கு இந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி கூரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமானுஜருடைய சீடராக இருந்த இன்னொரு வைணவர், அவருக்கும் இந்த கோயிலுக்குமே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, கூரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊரானது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதனால வெவ்வேறு ஊர்களில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு வரதராஜ பெருமாளை கும்பிடுறதுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்றதையே தன்னுடைய முழு நேர வேலையாக ஒருத்தர் பண்ணி வந்திருக்காரு. அவர் தான் இந்த கூரத்தாழ்வார், மிகப்பெரிய செல்வச்சீமான். அவர் சாப்பிடுறதே தங்க தட்டுல தான் சாப்பிடுவாரு. ஒரு சமயத்தில் இந்த கோயில்ல பெருந்தேவி தாயார்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தாயாரே கூரத்தாழ்வானுடைய அந்த சேவையை பாராட்டி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடையாளராக, மிகப்பெரிய தெய்வ பக்தி பொருந்தியவராக இந்த கூரத்தாழ்வார் இருந்திருக்காரு. ஆனாலும் நம்ம மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனால நம்ம நிறைய பேருக்கு தொண்டு பண்றோம் அப்படிங்கிற கர்வம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை செல்வத்தையும் இந்த பெருமாளுக்கு அவரை நாடி வரக்கூடிய தொண்டர்களுக்கு எப்பயுமே நன்கொடையா போகட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ராமானுஜருடைய சீடராக வந்து சேர்ந்துறாரு. அதுலயும் ராமானுஜரை விட இவர் ஒரு 8 வயசு பெரியவர். இருந்தாலும் ராமானுஜரை தன்னுடைய ஆச்சாரியாராக ஏத்துக்கிட்டு கூரத்தாழ்வார் இந்த கட்சிக்கு, இந்த திருக்கட்சிக்கு, இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே இருந்த அந்த ஆழ்வார் வந்து சேர்றாரு. ஸ்ரீரங்கத்துக்கும் போய் ராமானுஜரோட சேர்ந்துக்கிறாரு. ஒரு சமயத்தில் உறையூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சோழ ராஜா அவருடைய மதிகட்டு போன நாளூரான் அப்படிங்கிற மந்திரியோட பேச்சை கேட்டு ராமானுஜரை கட்டுப்படுத்தணும், ராமானுஜரை வைணவத்தை பரப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி அழைச்சி வர முற்படும் போது ராமானுஜராக தாவேசம் போட்டுக்கிட்டு கூரத்தாழ்வார் அங்க கிளம்பி போய் உறையூர் சோழனுடைய அரண்மனைக்கு கைது செய்யப்பட்டு போய் அங்க மன்னனுடைய பேச்சுக்கு அடிபணியாம அவருடைய கண்களே பிடுங்கப்படுது. அவன் என்ன நினைக்கிறான், ராமானுஜருடைய கண்ணை பிடுங்கிட்டோன்னு சொல்லி நினைச்சு அந்த உறையூர் சோழன் அத்தனை வேலையும் பார்க்கிறான். ஆனா ராமானுஜருக்காக, குரு பக்திக்காக கூரத்தாழ்வார் தன்னுடைய 2 கண்களையும் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் 12 வருஷங்கள் நம்முடைய அழகர் கோயில், அழகர் மலையிலேயே, திருமாலிருஞ்சோலையிலேயே அவர் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா சோழராஜாவுடைய மறைவுக்கு அப்புறமா ராமானுஜர் திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வராரு, கூரத்தாழ்வார் வராரு. இவங்க 2 பேரும் ராமானுஜருடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தான் மறுபடியும் கூரத்தாழ்வாருக்கு அவருடைய கண்களை கொடுத்து அவருக்கு மறுபடியும் பார்வையானது திரும்பி வந்துச்சு. அப்படின்னு இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நிறைய தொடர்பானது இந்த கூரத்தாழ்வாருக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறமா வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற சுவாமிகள் தான் இங்க இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியாராக இருந்து இங்க வழிநடத்தி வந்தாரு. இந்த கோயில்ல இன்னொரு ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. வைணவர்களுக்குள்ள வடகலை, தென்கலை அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கு. அதாவது நடுவுல, நாமத்துடைய நடுவுல சிவப்பு கோடு போடுறவங்க, அதே மாதிரி மஞ்சள் கோடு போடுறவங்க அப்படின்னு அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பிராமணர்கள் தான், ஐயங்கார்கள் தான். ஆனாலும் வடமொழி மந்திரங்களை உச்சரிக்கிறதா இல்லைன்னா ஆழ்வார்கள் பாடி வச்சுட்டு போன தமிழ் பிரபந்தங்களை அதிகமாக உச்சரிக்கிறதா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி அப்படின்னு
நமக்கு நிறைய தெரியும். இப்போ வரைக்குமே காஞ்சிபுரத்தில் எந்த ஒரு உற்சவம் நடந்தாலும் இந்த ரெண்டு பிரிவுக்கும் இடையிலான மோதலை நம்ம சில நேரங்களில் பார்க்க முடியும். ராமானுஜருடைய முதல் குருவானவர் யாதவ பிரகாசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர், அவர் காசிக்கு கொண்டு போய் ராமானுஜர் ஒரு மிகப்பெரிய வைணவனாக வந்துருவான் அப்படிங்கிறதுக்காக அவரை கொல்லணும்னு என்னைக்கும் திட்டம் போட்டிருப்பாரு. ஆனாலும் அப்படி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ராமானுஜருக்கு அவருடைய சித்தி மகன் வழியாக இந்த உண்மையானது தெரிய வந்துடும். நம்மளை கொல்ல போறாரு இந்த யாதவ பிரகாசர்னு சொல்லப்படக்கூடிய அந்த குருநாதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் திரும்பி ராமானுஜர் வருவாரு. வரும்போது அவருக்கு வழி தெரியாது, அவருக்கு வழிகாட்டி கொண்டு வந்து வேடர்களுடைய ரூபத்தில் இங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் கொண்டு வந்து அவரை காஞ்சிபுரத்திலே சேர்ப்பாங்க. இப்படின்னு ராமானுஜருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கானது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி விரிவான ஒரு வீடியோவை இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதில் பார்க்கும்போது காஞ்சிபுரத்துக்கும் அவருக்குமான தொடர்பு நிறைய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 40 வருஷங்களுக்கு ஒரு முறை வெளியே வந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அத்திவரதர் 1938, 1979, 2019 பார்க்க முடிஞ்சவங்க பார்த்துருப்பாங்க. அடுத்து 2059 மறுபடியும் வெளியே வந்து காட்சி கொடுப்பாரு. வெள்ளிப்பேழைக்குள்ள இருந்து அந்த அனந்தசரஸ் குளத்துடைய நடுவில் இருக்கக்கூடிய நீராழி மண்டபத்துடைய அடித்தளத்திலிருந்து அதன் மாடத்திலிருந்து அத்திவரதர் வெளிப்பட்டு வந்து 2059 மறுபடியும் நமக்கு காட்சி கொடுப்பாரு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் கோயிலை போய் நம்ம பார்க்கணும். ரொம்பவே பிரம்மாண்டமான கோயில். எப்படி வடக்க காசியை பார்த்தவங்கலாம் ராமேஸ்வரத்தையும் பார்த்தரணும் அப்படின்னு இந்த தென் திசையை நோக்கி ஓடி வராங்களோ, எப்படி எத்தனையோ பக்தர்கள் இன்னமும் கூட்டமாக அலையலையாக நம்முடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பார்க்க வராங்களோ, அதே மாதிரியே காஞ்சிபுரத்துக்கும் மிகப்பெரிய பெருமை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய கோயிலை பார்க்காம இருக்கோம். கண்டிப்பாக நம்ம போகணும், சாமியை பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.